Namaste students. In today's class we see about the man-made resources. In second class now it is man-made resources. Natural resources are modified or processed by technology into man-made resources. Example, sugar can process to sugar. நேச்சராக கிடைக்கக்கூடிய பொருளில் இருந்து மனுஷன் வந்து கொஞ்சம் மாற்றி இன்னொன்று எதனாச்சும் பண்ணானா அதுதான் man-made resources. All structures built by man can also be called man-made resources. ஒரு மனுஷனால் கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து அவன் வந்து உருவாக்கப்படுறது எல்லாமே மேன்மேட் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ்ஸு ஹவுசஸ்ஸு ரோட்ஸு. ஓகே, திஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாட் ஆர் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் நெசசரி டு லே அவுட் த ரோடு போடுறதுக்கு நெசசரியாக என்ன தேவை? அதில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். மீதி என்னென்ன தேவை எல்லாம் நீ யோசிச்சு பாரு. திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ் கால் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ப்ரைமரி விவசாயத்துலேருந்து அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு ரெண்டாவதாக நம்ம பண்ணுறதுலாம் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். மேன் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆர் த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் resources. Human resources are the group of individuals who use nature to create more resources. Though human beings are basically natural resources, we classify human beings separately. மனுஷங்க தான் வந்து அவங்களும் ஒரு ரிசோர்ஸ் தான். மேன் பவர் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப வலுவான ஒன்று. ஏன்னா அவங்க தான் எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம தான் என்ன பண்ணுறோம், மனுஷங்க தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். Knowledge and skill have made them a valuable resource. Example, doctors, teachers, scientists. Tertiary activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. Example, banking, trade and communication. எல்லாத்துக்குமே பேங்கிங்கு, ட்ரேடு, வியாபாரம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, டீச்சர்ஸ்க்கு, சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் எல்லாருமே ஹியூமன் தானே இருக்குது, விலங்குகளாக இருக்குது, எல்லாமே ஹியூமன்ஸ் தான். ஸோ மேன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் மேக்கிங் த ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து அதோட குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து மற்ற ரிசோர்ஸஸ்க்கு வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. இப்போ ஆக்டிவிட்டி பாரு, ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டிஸ் அண்ட் த ப்ரொஃபஷ்னல்ஸ். யார் யார் இருக்காங்கன்றத பார்த்து நீ கண்டுபிடிச்சி நேமை எழுது பக்கத்தில் டைம் இருக்கும் பொழுது. அடுத்து காந்தியன் தாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். மகாத்மா காந்திஜி என்ன சொல்கிற, நம்ம தேசத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்திஜி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். There is enough for everybody's need and not only for everybody's greed. அதாவது என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே போதுமானது அளவுக்கு இருக்கணும், ரொம்ப பேராசைப்படுற அளவுக்கு புகழுக்காக நிறைய இருக்கக்கூடாது, தேவைக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Mahatma Gandhiji blamed human beings for depletion of resources because of over exploitation of resources, unlimited needs of human beings. So conservation is very important. அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷங்களை தான் அவர் வந்து குறை சொல்கிறார். நம்ம தான் இருக்கிற எல்லா வளங்களையும் அழிக்கிறோம், எல்லா ரிசோர்ஸையும் நம்ம தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாற்று இதுவும் பண்ணணும். ஃப்யூச்சருக்கு தேவையில்லை, எல்லாமே நம்மளே காலி பண்ணிட்டு போயிட்டா, பூமியில் இருக்க மொத்த ரிசோர்ஸை நம்மளே எடுத்துட்டா இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் கழித்து வரவங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கு தான் இப்போ ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் அ டெக்னிக் ஆர் ஸ்கில் ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் நெசசரி. ஒரு பிளான் பண்ண இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கும் சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணணும். Resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation. எதிர்கால ஜென்ரேஷனுக்கும் என்ன பண்ண முடியும், இதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். Resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. அதாவது இது வந்து உலகம் முழுக்க பறந்து இருக்குது, எல்லா இடத்துலையும் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது சுரண்டலில் இருந்து, வேஸ்ட் ஆகிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அதை தற்காத்துக்கணும். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்.
கன்சர்வேஷன் கேர்ஃபுல் எப்படி அதை வந்து பத்திரப்படுத்தணும் அப்படின்றதுக்கு. Careful use of resources is called conservation of resources. Resources are being used at a very fast rate due to the rapid increase in population. So natural resources are depleting fast. Wisely using resources can control the depleting ratios. Development is necessary without affecting the நீட்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இப்போது இது எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால சீக்கிரம் டிப்ளீட் ஆகுதுன்னா சீக்கிரம் பூமியிலேருந்து காலி ஆயிடுது. அப்போது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான்ஸ் போடணும். இஃப் த ப்ரெசன்ட் நீட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் மெட் அட் த கன்சர்விங் த ரிசோர்ஸஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஃபார் பேலன்ஸ் வி கால் இட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்மளால் முடியும், இப்போவும் யூஸ் பண்ணிக்கலாம், இனிமேலும் காலத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு அது உதவுறது தான். டு ஏபிள் டு மீட் அவர் ஃப்யூச்சர் நீட்ஸு, அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேன் டேக் பிளேஸ் வேன் த ரீசன்ஸ் ஆஃப் டிப்ளீஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட். என்ன காரணத்துக்காக டிப்ளீட் ஆகுதுன்னா காலி ஆகுது. வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சப்ஷன் இஸ் ப்ரிவென்டடு. அதை வேஸ்டேஜ்னால் வேஸ்ட் ஆகாமல் அதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு வாட்டர் கூட நம்ம நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், இன்றைக்கி நீ குடிக்கிற தண்ணி, இப்போ நீ குடிக்கிற பற்றியா, இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிச்சிருப்பேன், இல்லை இப்போ குடிச்சிருப்பேன், இல்லை இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிப்பேன். இந்த தண்ணி பூமிக்கு அடியில் 1000 அடிக்கு கீழே இருந்து வருது அப்படின்னு நீ தெரிஞ்சுனா தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்போ வீட்டில் தண்ணி வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ண கஷ்டம் வரும், அப்படி கடன் அதிகமாக அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அதுதான். பூமிக்கு அடியில் இன்றைக்கி நம்ம குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி வந்து பூமிக்கு அடியில் 1000 அடி கீழேன்னு வரணுன்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு. அது வந்து ரீசைக்கிள் பண்ணலாம், சில ரிசோர்ஸஸ்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், நிறைய பொல்யூஷன் இருக்கக்கூடாது. என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல், நிறைய மரங்கள் வளர்க்கணும், செடிகள் வளர்க்கணும். நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ஆர் ப்ரெசர்வ். காடுகளை பாதுகாக்கணும், நிறைய தாவரங்களை பாதுகாக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரே ஒன்றுத்தையே நம்பக்கூடாது, மாற்றி யூஸ் பண்ணணும். த ஈஸியஸ்ட் வே டு கன்சர்வ் ரிசோர்ஸஸ் is to follow the 3R. இந்த 3R பாலிசியை ஃபாலோ பண்ணணும். ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். மறுபடியும் யூஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரீசைக்கிளிங் பண்ணணும். அப்படி பண்ணணும். ரீகேப். ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் லெசன் இஸ் ஓவர். நவ் ஐ எம் கோயிங் டு ரீட் த ரீகேப். இப்போ எல்லோரும் ஒரு முறை படித்து காட்டுறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கும். Recap. Anything that fulfills human needs can be called as resource. Resource provided directly by the nature or natural resources. All living things are biotic resources. All non-living things are abiotic resources. Collection of resources directly from the nature is called primary activities. Actual resources are being used at present. Potential resources are not utilized at present. After consumption, resources can be renewed with the period of time is called renewable resources. Non-renewable resources are resources that have limited stock. Resources that found everywhere are universal resources. Resources found in specific regions are called localized resources. Natural resources, when processed to meet man's needs, and are called man-made resources. People are also referred to as resources. அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் பீப்புள் கூட ஒரு ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டெரிஷரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் விச் த ரெண்டர் சர்வீஸ் டு ப்ரொடக்ஷன் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ். கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். When the present population's needs are fulfilled, the future generations need will be met without damaging the environment. Sustainable development take place. Okay, did you understand, students? Then still something is there. Oh, okay, it's enough. Thank you, students.